இந்தியா லெவலில் ரொம்ப ஒரு சிக்கலான நிலைமை. நம்ம தமிழகம் இன்றைக்கி எலெக்ஷனை சந்திக்க போகுது. இன்னும் ஒரு 2 மாதங்களில் ஒரு புதிய அமைச்சரவை, ஒரு புதிய முதல்வர். ஒவ்வொரு முறையிலும் யாராவது எப்படியாவது சீட்டில் இருக்கணும்னு ரொம்ப போராடுறாங்க. நல்ல மனிதர்கள் வர வேண்டும் என்பது நம்முடைய ஜெபமாக இருக்கணும். எப்போவுமே ரொம்ப திங்க் பண்ணி ஒருங்கிணைத்து வேட்பாளர்கள் கூப்பிட்டாங்க, 200 500 கொடுக்குறாங்கன்னு போகவே கூடாது. போங்க, காசு வாங்காதீங்க. அந்த டைமில் யார் என்ன கொடுத்தாலும் என்ன பண்ணக்கூடாது. 500 செலவு கொடுக்குறாங்கன்னா வேண்டாங்க. அவங்க 500 5000 கொடுத்தாலும் எத்தனை நாளைக்கு வரும்? அது நாங்கள் வாங்கிறதுல நாங்கள் வேணால் துட்டு உங்களுக்கு கொடுக்குறோன்னு சொல்லுக்கு என்ன பண்ணணும் சொல்லி நம்ம ஜெபத்தோடு இந்த தேர்தலை சந்திக்க அழைக்கப்படுகிறோம். பொதுவாக நீங்கள் ஐக்கியமாக 4 பேர் 5 பேர் ஒரு ஐக்கியமாக இருக்கீங்கன்னா கூடி தினமும் ஒரு வேளை ஒரு இடத்துல இருந்து ஜெபம் பண்ணுங்கள். இன்றைக்கி தமிழகத்துடைய இந்த ரிசல்ட் உலகமே எதிர்பார்க்குது. ஏன்னா 1531 மார்ட்டின் லூதர் அக்டோபர் 31 கிரேக்கு லத்தீன் மொழிகளில் இருக்கிற வேதாமத்தை எபிரேய இங்கிலீஷ் மொழியில் மொழிபெயர்த்தார். அதற்கு முன்னால் விக்லி 100 வருஷம் 1330 1430 2 பேருமே ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸர், ஜெர்மனை சேர்ந்தவங்க, ஃப்ளூயண்ட் இங்கிலீஷ். அவங்க எபிரேய லத்தீன் கிரேக்க மொழி இருக்க வேதாகமம் உலகளவில் இங்கிலீஷில் போனால் தான் எல்லாத்துக்கும் போகணுன்னு அவங்க ரொம்ப ட்ரை பண்ணாங்க. 2 பேரையும் கொளுத்திட்டாங்க, எரிச்சிட்டாங்க. ஆனால் மார்ட்டின் லூதர் 19 புதிய காரியங்களை ஒப்படைச்சார். 19 புதிய காரியங்கள் திருச்சபையில் ஜெர்மன் தேசத்தில் வாட்டிக்கனில் பேதுரு கல்லறையின் மேல் இருக்கிற திருச்சபையில் கடந்த நாட்கள் வாட்ஸ்அப்பில் நான் கேட்குறப்போ உலகத்திலே 3 திருச்சபைகள் ரொம்ப முக்கியமான திருச்சபை வேர்ல்டு லெவலில். ஒன்று இந்தியாவில் இருக்கிற தமிழகத்தில் நமது பகுதியில் சாந்தோம் சர்ச். ஏன்னா ஜீசஸ் கூட இருந்த தோமாவுடைய பாடி கீழே இருக்கு. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? கீழே போய் பார்த்துருக்கீங்களா? 2வது வாட்டிக்கன், ரோம் நகரில் இத்தாலி தேசத்தில் ரோமில் வாட்டிக்கன் சிட்டியில் பேதுருடைய பாடி மேலே இருக்கிற சர்ச். அந்த சர்ச்சு ரொம்ப சிறப்பானது. அந்த சர்ச்சை 450 கிலோமீட்டரு நீளத்துக்கு அதை ஓத்தணும். ஒரு பேராயர் என்ன பண்ணார், பணம் வேணும், 460 கிலோமீட்டர் இங்கேருந்து திருச்சி வரையும், திருச்சி தூரத்துக்கு அந்த சர்ச்சையுடைய காம்பவுண்டை பெருசு பண்ணணும்னு ட்ரை பண்ணி அப்போ தான் பாவம் மன்னிப்பு சீட்டு விற்கிறார். பணத்துக்கு என்ன விற்கிறாரு? பாவம் மன்னிப்பு சீட்டு விலைக்கு விற்கிறாங்க, பாவங்கள் மன்னிப்பதுக்கு. அந்த காலங்களில் தான் விக்லிக்கெல்லாம் எழுப்பி இல்லை விற்கக்கூடாது, பைபிள் எல்லாத்துக்கும் போகணுன்னா அவங்க இங்கிலீஷில் டிரான்ஸ்லேஷன் கொடுக்க விரும்புகிறாங்க. ஆனால் அவங்கள உயிரோடு எரிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் 1530 தான் மார்ட்டின் லூதர் எழும்புறாரு. 19 புதிய காரியங்களை ரெடி பண்ணி அந்த பைபிள் டிரான்ஸ்லேஷன் கொடுக்குறாரு. உயிருக்கு போராடி ஒளிஞ்சிக்கிட்டார். ரொம்ப இப்போ ஆண்டுடைய பெரிய கிருபை, அவருக்கு பாதுகாப்பு. அதுக்கப்புறம் தான் வேதாமத்தை இங்கிலீஷில் மொழிபெயர்த்தாங்க. அந்த இங்கிலீஷில் மொழிபெயர்த்த பிறகு தான் 1709 தமிழகத்தில் 1709 ஜூலை 9 சீகன்பால் வேதாமத்தை மொழிபெயர்க்கிறார் தமிழில். இந்தியாவில் முதலில் மொழிபெயர்க்கப்பட்டது தமிழ். இன்றைக்கி அவர் தான் இவருடைய சிலை வைக்கிறார்ல. இன்றைக்கி நம்முடைய தலைவர், நம்முடைய முதல்வர், அவர் மார்க்ஸ் சிலை. அவர் காரல் மார்க்ஸ் முதல்ல பைபிள் டிரான்ஸ்லேஷன் கொடுத்தவர், தமிழுக்கு உயிர் கொடுத்தவர் அவர் தான். அந்த செம்மொழி மாநாடு கலைஞர் நடத்துகிறப்ப கூட அவர் பேரை சொல்லலை. ஆனால் இன்றைக்கி இருக்கிற முதல்வர் காரல் மார்க்ஸுக்கு நேம் கொடுத்துருக்கிறார். இந்தியாவில் உலக அளவில் 7 மொழிகளில் மொழிபெயர்க்கப்படுறப்போ இங்கிலீஷ்க்கு அடுத்தே தமிழ் வந்துடுச்சு. தமிழ் ரொம்ப பழமையானது, புதுமையானது. நம்ம வச்சிருக்கிறது பவர்ங்கிற ஒரு ஐயர்,
அவர் 5 வருஷம் மினர்வா தேட்டர் எத்தனை பேருக்கு தெரியும்? அது பக்கத்தில் சார்லஸ் மெமோரியல் சர்ச்சில் வேலை செய்கிறார். அங்கே போனால் ஒரு கல்வெட்டு இருக்கும். அதை காரல் மார்க்ஸும் வேலை செய்கிறார், அந்த இவரும் வேலை செய்கிறார், இந்த பவர். அதுக்கப்புறம் தான் திருநெல்வேலி போய் பைபிளை டிரான்ஸ்லேஷன், பைபிளை இந்த இது 13வது மொழிபெயர்ப்பு. இது 13வது மொழிபெயர்ப்பு. முதல் மொழிபெயர்ப்பு பார்த்தீங்கன்னா பராபரன், அது யார்? சிகன்பால். அடுத்த மொழிபெயர்ப்பு சர்வேஸ்வரன், தேவன் வானத்தை பூமி சிருஷ்டித்தார். அவர் பராபரன் எழுதுவார், எல்லாத்துக்கும் மேலானவர். சர்வேஸ்வரன்னா அவரும் சர்வ வல்லமை உள்ளவர், மைட்டி காட். இது 13வது மொழிபெயர்ப்பில் தேவன். இதில் லேட்டஸ்ட்டு, அதாவது தமிழ் இல்லை, நிறைய சமஸ்கிருதம். சத்தியம், யோவான் 8:32, சத்தியத்தை அறிவுகள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நிறைய சத்தியத்தை சொல்லுவார். 14வது மொழிபெயர்த்த மோனகன், அது லுத்திரன் திருச்சபை, தமிழ் வாஞ்சலிக்கல் லுத்திரன் மோனகன். அது டெவலப் ஆகலை. இப்போ லேட்டஸ்ட்டாக திருவிவிலியம். நம்ம புது மொழிபெயர்ப்பை சொன்னால் நம்ம உடனே ஏற்றுக்கிறது இல்லை. ஏன்னா பின்னால் என்ன சொல்லியிருக்கு? இதில் உள்ள கருத்துக்களை மாத்திர இந்த வாதையெல்லாம் உனக்கு வந்துடும், அதனால் நாங்கள் புது பைபிளை என்ன பண்ண மாட்டோம், எடுத்துக்க மாட்டோம்னு சொல்கிறோம். அப்போ நம்ம எதில் இருந்துக்கணும்? முகமதியருடைய குர்ஆன் மாதிரியே இருந்திருக்கணும். வார்த்தைகள் ஒன்று தான், அர்த்தங்கள் ஒன்று தான். 2000 ஆண்டுகளாக 1500, கிட்டத்தட்ட 6000 ஆண்டுகள் சொல்லப்பட்ட கருத்துக்கள். 6000 ஆண்டுகள். இப்போ எங்கள் தாத்தாவை எனக்கு தெரியும், தாத்தாக்கு அப்பா எனக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா உங்கள் தாத்தாக்கு அப்பா? அப்போ 6000 ஆண்டுகளில் எத்தனை தலைமுறை போயிருக்கு தெரியாதுல்ல? 6000 ஆண்டுகள் சொல்லப்பட்ட வார்த்தைகள் ஒன்றாக சேர்த்து 1500 ஆண்டுகள் கழித்து சொல்லப்பட்ட வாக்கு எல்லாம் ஒன்று தான், ஒரே கருத்து தான். பைபிள் முழுவதும் ஒரே கருத்து தான். ஒரே கருத்து என்ன? மார்க்கு 12:29, கடவுள் ஆண்டவர் ஒருவர். இதற்கு ஒப்பாயிருக்க 2வது கற்பனை லவ், சேரிட்டி. 1 கொரிந்தியர் 13:13, லவ், அன்பு. நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல அன்பு தான். இதுதான் கருத்து. அன்பு இல்லைன்னா தேவன் அன்பாகவே, சொந்த சகோதரத்தில் பெருமை பாராட்டாதவன் காணாத தேவனிடத்தை எப்படி? அதான் காணிக்கை பலிபீடத்தில் வச்சுட்டு திரும்பிப்பார். அன்பு, அதுதான் பைபிளுடைய தாட். 2 தாட்டு தான். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வரையும் உள்ள கருத்து ஒன்று தான், அன்பு தான். மாற்று கருத்து எதுவுமே இல்லை. இதைத்தான் 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒன்றாக சேர்த்து எழுதுகிறாங்க, ஒன்றா கோர்வையாக்குறாங்க. இதில் திருவிலியத்தில் தள்ளப்பட்ட ஆகங்கள் எழுதியிருப்பாங்க ஆர்சிக்காரங்க. அதெல்லாம் வேண்டாம், அது கொஞ்சம் சரியில்லை. அப்போ எவ்வளோ புத்தகங்கள் இருந்திருக்கு. அப்போ இதில் உள்ள கருத்துக்கள் மாற்றப்படக்கூடாது. கருத்துக்கள் மாற்றப்படாமல், ஆனால் லேட்டஸ்ட் திருவிலியத்தை நீங்கள் படிக்கணும். அதை இப்போ இருக்கவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு ஜாதி பைபிளாக ஆக்கிட்டாங்க. திருவிலியத்தை கையில் வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா அவன் ஜாதியை பற்றி பேசுகிறான். இயேசுவை பாக்கெட்டில் வைக்கிறதில்ல, தலைவரை பாக்கெட்டில் வச்சுக்கிறான் அட்டையில். நிறைய பேர் காருக்கு முன்னால் தலைவரை வச்சுக்கிற மாதிரி தலைவருக்கு ஃபோக்கஸ் லைட் அடித்து காட்டுவான், அவன் என்ன கட்சிக்காரன்னு காட்டுறதுக்கு. அதே மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுறான், கிறிஸ்டின்ஸு நிறைய என்ன பண்ணுறோம் நம்ம, ஏதோ ஒரு ஜாதி தலைவர். இந்த இடத்துல போனால் காமராஜர் சிலை, அங்கே நாடார் இருக்காங்க. இந்த பக்கம் போனால் கப்பலோட்டிய தமிழன் பிள்ளைவாள் இருக்காங்க. இந்த பக்கம் போனால் முத்துராமலிங்க தேவர் இருக்காங்க, தேவர் இருக்காங்க. இந்த பக்கம் போனால் அம்பேத்கர் இருக்காங்க. அப்போ அந்த தலித் மக்கள் இருக்காங்க. நம்மளே என்ன பண்ணுறோம், கோடு போட்டு நாங்கள் ஒரு ஜாதின்னு பிரித்து காட்டிடுறோம். உண்மையான தலித்துனா, தலித்துடைய உண்மையான பேசிக் அர்த்தம் என்னென்னா, யார் எங்கே ஒதுக்கப்படுறாங்களோ அவங்க தான் தலித், யார் எங்கே பின்தங்கின நிலையில் இருக்காங்களோ அவங்க தான் தலித். தலித்துடைய உண்மையான கோட்பாடு அதுதான். இதை ஒரு மக்கள் ஒரு ஜாதிக்காக எடுத்துக்கிட்டாங்க, பட் அது இல்லை. ஆனால் ஏசு இன்னும் உருவம்னு யாருக்கும் தெரியாது. பைபிள் எங்கேயா சொல்லியிருக்கா ஏசு இவர மாதிரி கற்பாக இருந்தார், கண்ணு பெருசாக இருந்தது, இப்படி இருந்தார், தலைமுடி வச்சுருந்தார், இல்லை ஐயா மாதிரி அழகாக இருந்தார், இல்லை இவர மாதிரி குறுந்தாடி பிரெஞ்சு தாடி வச்சுருந்தார், இப்படி குறுந்தாடி வெள்ளைத்தாடியை வச்சு தலையில் டை அடிச்சுக்கிட்டாரு.
இயேசு எப்படி இருக்காரு யாருக்குமே தெரியாது. இயேசு எப்படி இருந்தானே நம்ம கெஸ் பண்ணி போட்டுக்கிறாருன்னா சர்ச்சில் வந்து இயேசு படம் வைக்காமல் எல்லாமே வசனம் தான். நமக்கு வார்த்தை தான் உயிர், வார்த்தை தான். 1500 ஆண்டுகளில் சேர்க்கப்பட்ட கருத்துக்கள் தான் ஒன்று. அதனால் நீ பைபிள் திருவள்ளியத்தை அவங்க ஒரு ஜாதியாக ஆக்கினாதான் திருவள்ளியம் டெவலப் ஆக மாட்டேது. இப்போ திருநெல்வேலிக்காரங்கிட்ட எங்கள் ஊருக்காரங்கிட்ட வந்து கேட்டால் இவற்றை தவிர யாரையும் தொட மாட்டேன். ஏன்னா பவர் கல்ற திருநெல்வேலியில் இருக்குது, அவர் அங்கே தான் இருந்து மொழி போயிருக்கிறார். வேறு எதோ தொடரதே அவன் தீட்டா நினைக்கிறான் எங்கள் ஊருக்காரன். ஆனால் நீங்கள் இதில் ஒரு வசனம் உங்களுக்கு புரியலன்னா திருவிலியத்தை நீங்கள் செல்லில் டவுன்லோட் பண்ணி திருவிலியத்தை வாசித்து பாருங்கள், அது வித்தியாசமாக இருக்கும், நல்லாயிருக்கும். நீங்கள் முதல் பைபிள் பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் போனீங்கன்னா டிடிஎஸ் தமிழ்நாடு தியாலஜிக்கல் செமினரி மதுரை அரசரடி அந்த பைபிள் இருக்குது. ஏசி ரூம்குள்ளே வச்சுருக்காங்க, யாருக்கும் காட்ட மாட்டாங்க. 2 பைபிள் தான், ரொம்ப கஷ்டம். கை வச்சா அப்படியே பீஸ் பீஸாக வரும், வைக்க விட மாட்டாங்க. ஏசி 24 3 ஏசி மாட்டிருக்காங்க. ஒரு ஏசி 8 மணி நேரம் ஓடும், அது ஆஃப் ஆனோன்னா இந்த ஏசியோட இந்த ஏசி அப்புறம் இந்த எந்தனா வேறு ரொம்ப பத்திரமா வச்சுருக்காங்க அந்த பைபிளை. இப்போ 1500 ஆண்டுகளுக்கு உட்பட்ட அந்த கருத்துக்கள் ஒன்றாக வைக்கப்பட்டது பைபிள். அப்போ தமிழ் அப்போவே நமக்கு 1700, அதுக்கப்புறம் 200 ஆண்டுகள் 150 ஆண்டுகள் நமக்கு தமிழ் வந்துருச்சு. தமிழில் பைபிள் தந்துட்டாங்க. தமிழ் நாடு என்பது ரொம்ப முக்கியமான ஒரு நாடு. உலக அளவில் இன்றைக்கி நம்முடைய எலெக்ஷன் என்ன பண்ணுறாங்க, அதனால அவங்களும் விட மாட்டுறாங்க. எப்படியாவது உடைச்சி அவங்கள பீஸ் பீஸாக ஆக்கிடுவோன்னு அவங்க பல வகையில் போராடுறாங்க. ஆனால் மூளை சாதிக்காதே நம்ம என்ன பண்ணணும், முழங்கால் தாங்க. பாஸ்டர் ஃபெலோஷிப் நடத்துங்க, வாரம் வாரம் காசு வாங்காதீங்க, ஜெபம் பண்ணுங்க. நல்ல தலைவர் வேணும், அவங்க தான். இது நாங்கள் சுவிசேஷம் இன்றைக்கி இந்தியாவில் இருக்குன்னா தமிழகம்தான் பேசிக். தமிழ்நாட்டில் உள்ள நற்செய்தியாளர்கள் தான் இந்தியா முழுவதும் இருக்காங்க. அவங்க போய் ஒருத்தர் இருந்துக்கிட்டு அங்கே இருக்க ஒருத்தருக்கு ஜெபம் பண்ணுறாங்க. அவனுக்கு ஒரு கேன்சர் தெரியாது, அவனை இவாஞ்சலிஸ்ட் ஆக்குறாங்க. அவன் போய் அவன் மாமா மச்சான்னு சொல்கிறான். ஒடிசாவில் வந்து போன மாதம் நடந்த சம்பவம். நான் என்எம்எஸ்ஐயில் இப்போ ட்ரெஷரர். போன வாரம் அந்த மிஸ்டரி அங்கே வந்திருந்தார். என்ன சம்பவம்னா, சர்வீஸ் நடக்கிறப்போ ஒரு 10 பேர் தீவிரவாதிகள் உள்ளே போயிட்டாங்க. பாஸ்ட்டு பக்கத்தில் 2 லைன் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு ட்ரெயின் போய்கிட்டே இருக்குது. பீகாரில் பாட்னாலேருந்து ஒரு 150 கிலோமீட்டர் பக்கத்தில் பெரிய ஆறு. அந்த ஆற்றுல குளிச்சு தான் கொஞ்சம் பேர் செத்து போனோம் 6 மாதம். அந்த டைமில் நான் அங்கே போனேன், அந்த சர்ச்சுக்கு போயிருந்தேன். இந்த பாஸ்டர் இருந்தால் ரொம்ப அடிச்சிருப்பாங்க. அந்த பாஸ்டர் எஸ்கேப் ஆகிட்டார். அவர் ஒய்ஃப் மட்டும் இருக்குது. அந்த அவரை மாதிரி எங்கள் பழைய ஆளதோ கருப்பாக இருக்கார் அவர் மாதிரி அந்த அம்மா இருக்குது. அந்த அம்மா சொல்லுது, கழுத்தை அறுத்தாலும் பைபிள் விட மாட்டேன், நீ வெட்டி போட்டாலும் பைபிள் விட மாட்டேன். நான் உடம்பு சரியில்லடா, இந்த பைபிள் படித்தா எனக்கு சரியாச்சுடா. வந்தவன் தீவிரவாதி செல்லை எடுத்து அதை ஆன்லைனில் அப்படியே பண்ணுறான். எடுக்கிறத ஆன்லைனில் போட்டான். அவன் எடுக்க இதே மாதிரி எடுக்க ஆன்லைனில் போகுது. இதை பாட்னா ஃபுல்லாக பார்த்து நிறைய பேர் மன மாதிரி ஞானசனம் வைத்தான். 2 நாள் அவனே கழித்து அந்த நெட்லேருந்து எடுத்துட்டான், யூடியூப்லேருந்து எடுத்துட்டான். அவ்வளோ பெரிய அடி. இந்த மக்கள் அப்படியே லேடிஸ் உட்காந்துருக்கு. அவர் இதே மாதிரி தான் சர்ச்சு, சின்ன சர்ச்சு, இது ஷெட்டு, வீடு நல்லாயிருக்கு. அந்த வீட்டில் உட்காந்து சாப்பிட்டேன். நானும் அங்கே மெசேஜ் கொடுத்துருக்கேன். ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் போயிருந்தேன். அது 8-10 மாதம் இருக்கும். ரொம்ப பிடிச்ச இடம், ரொம்ப நல்லா கவனிச்சார் நீ அந்த பாஸ்டர். இப்படிப்பட்ட நிலைமையிலையும் இதுக்கு ஊற்று உறவிடம் யார்? தமிழ்நாடு. அவங்க சாட்சி சொல்கிறாங்க. இன்றைக்கி அந்த சாட்சி தான் இன்றைக்கி வந்து விடுதலை. எங்கேயோ போனடா, ஸ்கூல் இல்லை, இவ்வளோ நாளும் ட்ரெஸ் இல்லை, அவங்க வந்தாங்க கொடுத்தாங்க, நீ எங்கே இவ்வளோ நாள் எங்கே போனேன்னு கேட்குறாங்க. இருந்தாலும் அடிக்கிறாங்க. அதை அடிக்க பயந்து கூட ஒரு 2-3 பேர் மனம் மாறிடுறாங்க, பின்னால் போயிடுறாங்க. இன்றைக்கி ஒரு ரிப்போர்ட் படித்தேன், ஒருத்தர் ரிப்போர்ட் கொடுத்தாரு. ஒரு சில இடங்களில் மனம் மாறி ஞானஸ்தானம் வாங்கிட்டு பின்னால் போயிட்டாங்க. அப்படி ஆட்கள் இருக்கத்தான் செய்யும். நம்மளே இல்லையா ஜெபம் பண்ணுறோம், கடவுள் தெல்லாம் நடா கடவுள் இது பேசுகிறோமா, ஸ்டாண்ட் பண்ணி நிற்க முடியல, மனுஷன் தானே.
இப்போ இன்றைக்கி இருக்கிற நிலைமை நீங்கள் வந்து என்னுடைய அன்பான வேண்டுகோள், தாழ்மையான வேண்டுகோள், இருக்கோ இல்லையோ எலெக்ஷன் ஜெபம் பண்ணணும். ஜெர்மனி சேர்ந்தவர் போய் ஒரு இங்கிலாந்து சுற்றுறார், அவர் பேர் வெஸ்ட்மேன். அங்கே போயிட்டு அங்கே உள்ள சர்ச்சஸ்லாம் இப்போ நம்ம ஊரில் தடிக்க விழுந்தா வேசார்பாடி, சத்தியமூர்த்தி நகர், குறுக்குப்பேட்டை, மணலி சேக்காடு, மணலி வீட்டூர்னு எவ்வளோ சர்ச், எல்லா மேல் வீட்டரையும் சர்ச்சாக இருக்குது. இப்போ பிஷப் சாம்சனாயிட்ட கேட்டால் எவ்வளோ சர்ச் இருக்குதுன்னு அவங்க ஏரியாவில் சொல்லுவாரா? சென்சஸ் சொல்ல தெரியுமா? உங்கள் ஏரியாவில் எவ்வளோ சர்ச் இருக்குது? 340 சர்ச் இருக்குது சத்தியமூர்த்தி நகர். எல்லா மேல் வீட்டரையும் சர்ச். அதே மாதிரி கொடுங்கியூரில் ஐயா பிஷப் ஐயா எடிசனை கேட்டால் எல்லா மேல் வீட்டரையும் ஒரு 70 சர்ச் சொல்கிறார், 20 சர்ச் அந்த தெருவில், இந்த ஒரு தெருவில், அந்த வட்டாரத்தில். பாஸ்டர்ஸ் ஐக்கியமே ஒரு 50 ஐக்கியம் இருக்குது அங்கே இருக்குல்ல. அதே மாதிரி இப்போ இவர் இங்கேயா லோக்கலில் டிஎம்பாக்கம் பெரிய சர்ச், இதே மாதிரி சூப்பர் சர்ச்சு டிஎம்பாக்கம். இப்போ மார்க் ஐயா 35-40 வருஷமாக எனக்கு தெரியும், 40 வருஷமாக மார்க் ஐயா தெரியும். அங்கேயும் அவர் தெருவில் ஒரு 5 சர்ச், 6 சர்ச் இருக்குது. அந்த லைனில் 6 சர்ச் இருக்குது. இதே மாதிரி தான் இங்கிலாண்டில் எங்கே பார்த்தாலும் சர்ச்சு, எங்கள் திருமணம் சர்ச். அதில் ஒரு சர்ச்சு ரொம்ப அழகு, கோபுரம் பார்க்க ரொம்ப பியூட்டி, ரொம்ப அழகு, நிறையா சுற்றி கோபுரம், வெளியே இருந்து பார்த்தா அவ்வளோ லைட்டு, அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தது. உள்ளே போய் பார்க்கலான்னு சர்ச்சுக்குள்ளே பார்க்க ஆவலாக உள்ளே போனால் லைனில் எல்லாம் பாடி தான் இருக்கான், கல்லறை தான் இருக்கான், மக்கள் இல்லையா. எவ்வளோ சர்ச்சஸ் இருக்கோ அந்தளவுக்கு அங்கே ஆவிக்குரிய வாழ்க்கை இல்லையா. அதுதான் மத்தேயு 23 சொல்கிறார், நீ வெளிப்புறத்தை சுத்தமாக்குற, உள்புறத்தை நம்மகிட்ட என்னல்ல கிளீனிங் இல்லை, நம்மகிட்ட ஒரு சாட்சியான வாழ்வு இல்லைன்னு ஜீசஸ் சொல்லுவோம். இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு சாட்சியான வாழ்வு நம்மகிட்ட இருக்குன்னா வேறு மாதிரி நம்ம லைஃப் ஸ்டைலில் வேறு மாதிரி இருக்கும். இவ்வளோ பாஸ்டர்ஸ், இப்போ ஒரு சிலர் என்னை மாதிரி பிஸ்னஸ் மேன், ஏதோ பிஸ்னஸ் பண்ணுறோம், பிஸ்னஸ் கொஞ்சம் சரியில்லைன்னா நான் பாஸ்ட்டு பைபிளை தூக்கிட்டு வந்துடுறோம், ஏதோ சோறு கிடைக்கிது அவ்வளோதான். ஒரு சிலர் தான் நம்ம எடிசன் ஐயா மாதிரி பெரிய ஆளாகிறாங்க. எடிசன், ஐஜான், பீலா, பிஷப் மோகன்தாஸ் எல்லாரும் பெரிய ஆள் ஆகலை. நம்ம அந்த கொஸ்டின் கேட்குறதில்ல, எதுக்குப்பா நானும் ஊழியத்தை தானேப்பா செய்கிறேன், இவர் நல்ல சட்டையாக போட்டிருக்காரு, இவர் அழுக்கு சட்டையாக போட்டிருக்காரு. இந்த முன்னால் இருக்கிற பாருங்கள், ஒரு பழைய சட்டை ரொம்ப பழசு, அவர்கிட்ட தான் இருக்கா இல்லை இது இன்றைக்கி தான் போடணும்னு போட்டார் எனக்கு தெரியல. ஆனால் அவர் பாருங்கள் பீலாக்கு மச்சான் நல்லா இருக்கோ இல்லையோ பழன்னு போட்டிருக்காரு, இருக்கிறத சுத்தமாக போட்டிருக்காரு. ஆனால் நம்முடைய இருக்கோ இல்லையோ நம்முடைய லைஃப் ஸ்டைலு, இப்போ இவர் 30 வருஷம், அவர் 40 வருஷம் எனக்கு ஃப்ரெண்டு. ஆமாம், 40 வருஷமாக ஃப்ரெண்டு. அப்படியே தான் இருக்கார், ஆளும் அப்படி தான் இருக்கார், லைஃப்பும் அப்படி தான் இருக்குது, ஒரு டெவலப்மெண்ட்டே இல்லை. இப்போ என்னையை பார்த்தீங்கன்னா 35 வருஷத்துக்கு முன்னாடி 90 கிலோ இருந்தேன், இப்போ 60 கிலோ இருக்கேன். ஏதாவது ஒரு வகையில் குறையுது இல்லை, ஆனால் அவர் அப்படியே தான் இருக்கார். அப்போ நம்ம கடவுள் சொல்கிறாரு நம்முடைய லைஃப் ஸ்டைல் வந்து நல்லா இருக்கணும். ஜெர்மன் தேசத்தில் நமக்கு 2000 வருஷத்துக்குள்ளே கிறிஸ்தவம் வந்துடுச்சு. இயேசு எப்போ வந்தாங்களோ அவருக்கு அடுத்து திருச்சபைகள் தொடங்கப்பட்ட காலங்கள் இருந்து, ஜீசஸ்க்கு அடுத்து திருச்சபை ஸ்டார்ட் பண்ணார். பேதுரு, பவுலடிகள், யோவான், அந்த டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, ஏற்றத்தாழ்வு இல்லைடா, எல்லாம் எனக்கு சரிடா, நீ போய் சொல்லணும்னு கொர்நேலியு வீட்டை சொல்கிறாரு. ஆனால் யோவான் சொல்கிறாரு, நியாயப்பிரமாணம், விருத்த சேதனம் பண்ணணும்னு சொல்கிறார். கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்தில் என்ன போய் சொல்லாதராங்கிறார். அங்கே பிரிவினைகள் வந்தது. அதுதான் பவுலுடைய சொன்னால் பவுலை சேர்ந்தவனும் கேபாய் சேர்ந்தவனும் 1 கொரிந்தியரில் சொல்கிறார். கலாத்தியர் 3:28 பிலிப்பியில் சொல்ல, நான் யூதன் என்றுமில்லை கிரேக்கனா அடிமை என்றும் பிரிவினை வேண்டாம். அன்றைக்கே திருச்சபை என்னைக்கு தேவைப்படுது அன்றைக்கி பிரச்சனை வந்துச்சு. அப்போ திருச்சபை தோன்றப்பட்ட காலங்கள் ஜீசஸோடு இருந்த தோமாவே நமக்கு வந்து அவர் கட்டின சர்ச்சு
நான் சண்டே போயிருந்தேன், ஆனால் அந்த சர்ச்சு 10 கிலோமீட்டர், நான் போன இடத்துலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் எனக்கு போய் பார்க்க டைம் இல்லாமல் இன்னொரு நாள் பார்க்கலான்னு வந்துக்கிட்டே இருக்கிறேன். இப்படி பல வருஷமாக அந்த சர்ச்சை பார்க்காம வரேன். ஆனால் நமக்கு அப்புறம் 1500 ஆண்டுகள் கழித்து போன ஜெர்மன் வந்து 100% கிறிஸ்டின்ஸ். திருடுறதில்லை. அவனோட நம்ம ஜெர்மன் தேசத்தோடு நம்ம கனெக்ட் பண்ணுறப்போ மெயின் ரோட்டில் போகிறாங்க, மெயின் ரோடு கிராஸ் பண்ணால் எல்லா இடத்துலையும் கிராஸ் பண்ண மாட்டுறாங்க. ஒன்றும் மக்கள் தொகை கம்மி. ஃபாலோ த ரூல்ஸ். நேற்று எங்கேயோ ஒரு வண்டி போடுறாங்க, ஃபாலோ த ஜீசஸ், இயேசுவை பின்பற்றுன்னு போட்டிருந்தாங்க ஒரு வண்டியில். அவன் ஃபாலோ த ரூல்ஸ். ஒரு இடத்துல போகிறான், ஸ்போர்ட்ஸில் இதே மாதிரி இருக்குது, அதில் கை வச்சோடனே சிக்னல் ஆன அப்புறம் தான் ரோடை கிராஸ் பண்ணுறான். 180 கிலோமீட்டர் ஸ்பீடில் கார் வருது, வர்ற கார் நிற்கிது, அந்த சிக்னலை பார்த்துட்டு நிற்கிது. நாய் வளர்க்கப்போ நாயை வாக்கிங் கூப்பிட்டு போகிறான். கையில் ஒரு ஸ்டிக்கும் ஒரு கேரி பேக்கும் வச்சுருக்கான். நாய் போடுற அந்த வேஸ்ட்டை அந்த கேரி பேக்கில் எடுக்கிறான், ரோட்டில் விட்டு போக மாட்டான். அந்த கேரி பேக்கில் எடுத்தாந்து அந்த நாயை எவ்வளோ நேரம் வாக்கிங் பண்ணுறானோ அதனுடைய அந்த கழிவு பொருள் அந்த பேக்கில் எடுத்தாந்து ஒரு குப்பை தொட்டியில் போனான்னு போட்டுட்டு போகிறான். நம்ம நாய் வளர்க்கோம், வாக்கிங் கூப்பிட்டு போகிறோம், அடுத்த வீட்டில் அது மூத்திரம் போது கக்கா போகுது, அது அடுத்த வீடுன்னு பார்க்குறோமா? அப்போ அவனோட நம்ம என்னைக்கு ஜாயின் பண்ண முடியும்? அதே மாதிரி பைபிளில் அவனுடைய கடை எல்லாமே ஆன்லைன் தான், யாருமே எடுத்து திருடுறதில்லை. ஒன்று எடுத்து உள்ளே போட்டுக்கோன்னு அவங்க நினைக்கவே இல்லை. நம்ம தான் டெவலப் பண்ணலாம். நம்ம நீ உள்ளிப்புறத்தை சுத்தமாக்கு, உள்புறம் உனக்கு எப்படி இருக்குது பாரு, வெளியே நீ நல்லா இருக்க. அதுதான் நம்ம கிறிஸ்தவம் வளரலை. நம்ம இன்றைக்கி கிறிஸ்தவம் இந்த ஏரியாலையோ தண்டையார்பட்டிலையோ நாங்கள் இருக்க பகுதியிலையோ நம்ம ஏன் வளர முடியல? கிறிஸ்தவம் ஏன் வளரலை? அவங்க இப்போ நம்மளை பார்த்து அவங்களும் மேலே பாட்டு வைக்காங்க, ஒரு மணத்துக்கு ஒருக்கா வசனம் சொல்லுது, ஒரு மணத்துக்கு ஒருக்கா பெல் அடிக்கி. இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் போட்டுச்சு, குரல் சொல்ல ஆரம்பிச்சிச்சு. நீங்களாம் ஏன்டா சொல்கிறீங்க, நாங்களும் சொல்கிறோம். ரோட்டில் டவர் கட்டி இப்போ எங்கள் ஏரியாவில் ஒரு பனி கூண்டு கட்டி போட்டுட்டாங்க. அப்போ நம்மகிட்ட அந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப் நம்மகிட்ட இருந்தால் உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்தவித ஆயுதமும் வாய்க்காதே போகும். அந்த குவாலிட்டி இல்லை. இயேசு கிறிஸ்துவை தான் கேட்குறேன், உன்கிட்ட குவாலிட்டி என்ன இருக்குது? போர்வடிகள் கேட்குறாரு, நான் எல்லாத்தையும் நஷ்டமும் குப்பையுமாய் கருதுகிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. எனக்கு இதெல்லாம் வேண்டாம். நான் முன்னால் நிறைய பாஸ்டர்ஸ் மீட்டிங் நடத்தி 5 கிலோ அரிசி கொடுப்பேன், நிறைய நான் கொடுத்துக்கிட்டே இருந்தேன். அதில் ரோட்டில் போகிறவங்களாம் பாஸ்டர்னு கூப்பிட்டு வந்துடுறாங்க, அதனால் விட்டுட்டேன். ஒருத்தர் வாங்கி இப்படி வச்சுருக்காருன்னு ஒருத்தர் தூக்கிட்டு போயிட்டாருங்க. எங்கள் ஸ்கூலில் நடந்த சம்பவங்கள் பாஸ்டர்ஸ் தாங்க வந்தது. எல்லாருமே வாங்கி ஒருத்தர் இப்படி வச்சுட்டு இப்படி வந்திருக்காரு, காணில் கொஞ்ச நேரத்தில் அதை ஒரு 600 ரூபா வேல்யூவான பொருள் நான் சொல்லுவது 20 வருஷத்துக்கு முன்னால் நடந்த சம்பவம். ஒரு 600 ரூபா எத்தனை நாள் நம்ம சாப்பிடலாம்? எத்தனை வேலை சாப்பிட முடியும்? அப்போ நம்மளோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் என்ன இல்லை? இதைத்தான் மக்கள் பார்க்குறாங்க. நேற்று ஒரு கடைக்காரர் சொல்கிறாரு, ஒரு பாஸ்டர் கதை பேசிக்கிட்டே இருப்பாராம், சும்மா யாரையோ சொல்லுவாராம். ஏதோ ஒரு ஊரில் சொல்கிறாங்க, சென்னையிலலாம் வெளியே ஒரு ஊர் போயிருந்தேன், தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு ரவுண்டு இப்போ 2 நாளில் போயிட்டு வந்தேன். சும்மா ஏங்க நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கீங்கன்னு பார்த்துட்டு அவர் பேசிக்கிட்டே இருக்கிறப்போ நிற்கிட்டே இருப்பாராம். அப்படி உள்ள நாகர்கோயிலில் சொல்கிறார், என்னுடைய ரிலேஷன் மோகன் ஒருத்தர் நாகர்கோயிலில் சொன்னார், யாரோ ஒரு கஸ்டமர் வந்து உள்ளே எடுத்துகிட்டு வெளியே எடுத்துகிட்டு வரணும்னா இங்கே இருக்க பொருள் எடுத்து உள்ளே போட்டு போகிறோம். பால் பாக்கெட் திருடிட்டார். நாகர்கோயிலில் ஒரு பாஸ்டர், ஏஜி சர்ச்சில் அசோசியேட்டாக இருக்க ஒரு பாஸ்டர், பெண்டிகா சர்ச்சு நேரே பரலோகத்துக்கு கூட்டு போகிற சர்ச்சு, நோட்டிக்கு இடையில எங்கேயும் பிரேக் கிடையாது. ஏஜி சர்ச்சுக்கு போனால் நேரே எங்கே போகலாம்? சிஎஸ்ஓ லுத்ரனுக்கு போனால் என்ன பண்ண முடியாது? பிடிச்சிக்கிட்டாராம். பிடிச்சிக்கிட்டு எங்கள் ரிலேஷன் அவர் சொல்கிறாரு, நீங்கள் பாஸ்ட்டு வேறு யாருன்னா அந்த சேரில் உட்கார வச்சுருவார், நம்ம உட்கார மாதிரி உட்கார வச்சுருவாராம். வர்றவங்ககிட்டலாம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி திருடிட்டுன்னு. நீ பாஸ்ட்டுன்னு நான் உன்னை விட்டுறேன், அதே அந்த பக்கம் வராதான்னு வட்டி விட்டாராம். அப்போ நம்ம லைஃப் வந்து இப்படி ஒரு மாடல் லைஃப். நடந்த சம்பவம் ஞாயிற்றுக்கிழமை எனக்கு அவர் சொல்கிறார், நாம் எப்படி இருக்கோம்? ஆண்டவர் நமக்கு ஸ்ட்ரென்த்தான ஆண்டவர்.
அவர் எப்போவுமே நம்மளை பசியிலையும் விடுறதில்ல, கஷ்டத்துலையும் விடுறதில்ல, ஏக்கத்துலேயும் விடுறதில்ல. பஸ்ஸு கிடைக்கல, ட்ரெயின் கிடைக்கல, ஃப்ளைட் கிடைக்கல, சோறு கிடைக்கலங்கிற கஷ்டமே வராது. ப்ராக்டிக்கலாக இந்த காரியத்தை செய்யணும்னு நினைக்கிறப்போ நம்ம ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கப்போ அவரோட சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டா அவருக்கு சித்தம்னு அந்த காரியம் வாய்க்கா. வலுக்கட்டாயமாக குடுன்னு வாங்க முடியாது. வலுக்கட்டாயமாக குடுன்னு வாங்கினா அது வில்லங்க. அது தோத்திரம் சொல்லி ஜெபம் பண்ணி கேட்கணும். ஒரு அம்மா அழகாக சொல்கிறாங்க, மகள் 21 வயசு, எய்ட்ஸ் வந்து செத்து போச்சு. மகா எய்ட்ஸ் வந்து செத்து போச்சு. செத்து போனதால் அந்த அம்மா ஒரே புருஷன் இல்லை, ஒரே பொண்ணு. அந்த அம்மா கவலைப்படலை. ஒரு பொண்ணு எய்ட்ஸ் பேஷண்ட்டு, யாரும் பார்க்க முடியாது, நீ கவலைப்படாமல் இருக்கேங்கிறப்போ அந்த அம்மா சொல்லிச்சான், ஆண்டவருக்கு நன்றி, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய பிரசித்த நாமத்துக்கு தோத்திரம் சொல்லி ஜெபம் பண்ணிச்சான். அந்த பாஸ்ட்டு கேட்டாரா எதுக்குன்னு. அது சொல்லிச்சா, 3 வயசில் எனக்கு பொண்ணுக்கு ஒரு குழந்தை ஒரு வியாதி வந்துச்சு, கடைசி ஸ்டேஜ். ஆண்டவரோடு விடாப்படியாக சண்டை போட்டேன், ஆண்டவர் ஜீவனை கொடுத்தார். அந்த பொண்ணை செல்லும் போல வளர்த்தேன். உலக இச்சைகளில் தன்னை ஒப்பு கொடுத்துட்டான். என்னையால் கண்ட்ரோல் பண்ண முடியும். பல வாலிப தம்பிமாருடைய பழக்கங்கள், உலகப்படம், குட்டி பழக்கம், கெட்ட பழக்கம், தீய பழக்கம் எல்லாம் அவளுக்குள்ளே வந்துடுச்சு. எல்லாம் அவளுக்குள்ளே வந்ததால் அவளால் என்னையில் கண்ட்ரோல் பண்ண முடியல. என்னை விட்டு ரொம்ப தூரம் கடந்து போயிட்டான், இறந்து போனான். கடவுளாக தான் சொன்னார், உன் பிள்ளை உன்னையில் கண்ட்ரோல் பண்ண முடியாது. 3 வயசில் ஒரு வியாதி கொடுத்தாரு. தோத்திரம் ஆண்டவன்னு அன்னைக்கு சொல்லியிருந்தா எப்படி இருந்திருப்பேன்? ஹாப்பியாக இருந்து இன்னொரு குழந்தைய கொடுத்துருப்பார். நம்ம கடவுள்கிட்ட ஒப்பு கொடுக்குறது, கடவுளுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கறது இல்லை. கடவுளுடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுறப்போ உங்களுக்கு எனக்கும் பாதுகாப்பான ஆண்டவர். யோசுவா 1:5 சொல்கிறார், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம். எவ்வளோ பெரிய சூப்பர் வார்த்தை பாருங்க. நான் ஃப்ரிட்ஜர் பெட்டிக்குள்ளே போகிற வரையும் அவர் என்ன பண்ணுறதில்ல, do not lift you, do not forget you. போகவே மாட்டார். ஒரு பாஸ்டர் வில்லேஜ் மினிஸ்ட்ரி போனாராம். ட்ராக்ஸ் அடித்து இதே மாதிரி பேண்ட் அடித்து சாக்லேட் கொடுத்து நிறைய கூட்டம். எல்லா மக்களும் சந்தோஷமாக கேட்டாங்களாம். ஒரு தெரு முனையில் நின்று, அந்த சேக்காடு பஸ் ஸ்டாண்ட் மாதிரி ஒரு முக்கியமான இடத்துல நின்று தெருமுனையில் நிற்கிறப்போ அந்த கூட்டத்தில் வந்து நின்ன பையன் மேலே ஒரு கல் விழுது, பெரிய அடி. பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறாரு, பாஸ்டை தூக்கிட்டு போகிறாரு, ரத்தம் வருது, கையில் போடுறாங்க. செலவு பண்ணி அந்த பாஸ்டை அந்த பையன் வீட்டை கேட்டு வீட்டில் கொண்டு போய் விடுறாரு. சர்ச்சுக்கு வர பையன் இல்லை, தெருவில் இவங்க வில்லேஜ் மினிஸ்ட்ரி பண்ணுறப்போ கூட இருந்த பையன் கண்ணீரோடு ஜெபம் பண்ணிவிட்டு, நம்மகிட்ட ஏதோ ஒரு 100 200 அந்த பாஸ்டர்கிட்ட இருந்த ஒரு உதவித்தொகையை கொடுத்துட்டு, அம்மா பார்த்துக்கோங்கம்மா, சாரிம்மா, நான் ரொம்ப ஜெபம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாராம். அந்த அம்மாவுக்கு ஒரு பையன், ஒரு கணவர். கணவரும் பெரிய குடியார், பெரிய குடியார். ராத்திரி வந்தான், மகனுக்கு தலையில் கிட்டு போட்டிருக்கு, நல்ல போதையில் வர்றான். ஒரு பையன் தலையில் பையனுக்கு கெட்ட பார்த்துடும், போதை இறங்கி போச்சு அவனுக்கு. அப்படியே பட்டுன்னு போதை இறங்கி போச்சு அவனுக்கு. என்னடி ஆச்சுன்னு கேட்டாராம் மனைவிட்ட. ஏதோ பாஸ்டர் அங்கே நின்று காஸ்பிள் சொன்னாராம், அவங்க மதத்தை பற்றி சொன்னாராம். இந்த பிள்ளை அங்கே போய் நின்றுச்சான். நிற்கிறப்போ ஒரு கல் விழுந்துச்சு, அது இந்த பையன் தலையில் விழுந்து, நம்ம பையன் தலையில் விழுந்து, யார் அடித்தாங்கன்னு தெரியல, பெரிய ரத்தம் வந்து இந்த பாஸ்டர் காப்பாற்றி கொண்டாந்து விட்டுருப்பாங்க. போதை இன்னும் குறைஞ்சி போச்சான். அழுதானா, ஓ பாரு, யாருன்னு அவன் தான் கல் எடுத்து எரிஞ்சான் அந்த கூட்டத்தில் போதையில். அப்போ சொன்னானா, நான் வந்து யாருக்கோ கல் எடுத்து எரிஞ்சேன், நான் வெட்டின குடி யாருக்கு வந்துருச்சு? அதுதான் ஏசாயா 54:17, உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்தவித ஆயுதமும் மலடியே மகிழ்ந்து இமைப்பொழுது கைவிட்டேன், நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளை என்ன உலகத்தில் வராது, மலைகள் விலகலாம், என் சமாதானத்தின் உடன்படிக்கை. உங்களை அழைத்தவர் அம்மா அழைக்கிறப்ப ஒரு சமாதானத்தை கொடுத்துட்டாரு. அந்த அமைதியின் அரசர் எப்பவுமே நம்ம கூட இருக்கிறாரு.
அந்த அமைதி அரசு மலைகள் லெஃப்ட் ஆகலாம். 54:10 54:17 உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்தவித ஆயுதமும். நம்மளை அழைச்சவர் யாரு? அவர் என்ன பண்ண முடியாது? வலங்கமான்ல மகிமைதாஸ், கும்பகோணம் பக்கத்தில் மகிமைதாஸ், சிட்டிக்குள்ளே சர்ச் பக்கத்தில் ஒரு தீவிரவாதி. போலீஸ் ஸ்டேஷனில் ரிப்போர்ட் கொடுப்பாரா? என்கொயரி முடியுமா? டிஎஸ்பி ஆஃபீஸில் ரிப்போர்ட் கொடுப்பாரா? என்கொயரி முடியுமா? அடுத்து எஸ்பி ஆஃபீஸில் ரிப்போர்ட் கொடுப்பாரா? என்கொயரி முடியுமா? அடுத்து தாசில்தார் ஆஃபீஸில் ரிப்போர்ட் கொடுப்பாரா? என்கொயரி முடியுமா? அடுத்து கலெக்டர்கிட்ட ரிப்போர்ட் கொடுப்பாரா? என்கொயரி முடியுமா? ஒரு சர்ச்சை நடத்தி எனக்கு தொந்தரவு பண்ணுறாரு. திரும்ப போலீஸ் ஸ்டேஷன், திரும்ப தாலுக்கா ஆஃபீஸ், தாலுக்கு போலீஸ் ஸ்டேஷன், இப்படி திரும்ப ஆரம்பிப்பாராம். மகிமைதாஸ் பேர் வலங்கமான், இவரை மாதிரியே தான் இருப்பார். அவரும் ஜெவமணியாக சரியாயிடும்னே. ஐயா முழங்கால தான் நிற்கிறேன் ஐயா. ரொம்ப தீவிரமான பகுதி கும்பகோணம், மாயவரம். நீங்கள் அந்த பக்கம் தரங்கம்பாடி போகிறப்ப சொல்லுங்கள், ஒரு 10 பாஸ்டர்ஸ் இருக்காங்க, அவங்கள பார்த்து பேசுங்க. ரொம்ப பின்தங்க நிலைமையில் இருக்காங்க, ரொம்ப ஆதீன இடங்கள், ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் ஊழியம் பண்ணுறாங்க. ரொம்ப வெறித்தனமாக இருக்கும், கட்டுப்பாடு ஜாஸ்தி. வீட்டை வேறு வழியில் சர்ச்சை விட்டுட்டு அவுட்டரில் போய் ஆரம்பிச்சிட்டார். ஒரே மாதத்தில் ரோட்டில் நடந்து போகிறப்போ இவனும் வெட்டி போட்டு போயிட்டான். அநாதப்பணமாக இவருக்கு விரோதமாக ரிப்போர்ட் கொடுத்தவனே பல முறை இவரை தொல்லை பண்ணான்னா, அதுதான் உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்தவித ஆயுதமும். ஒன்று அவர் ஜோம் ஒன்றும் மனம் மாறு இல்லை காலி பண்ணுனாராம், தொல்லை தாழ முடியாமல். இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு விசாரித்து அனுப்பியிருப்பாரான், வந்து உட்கார்ந்துருப்பாரான். டிஎஸ்பி ஆஃபீஸ்லேருந்து வந்து கூப்பிடுவாங்களாம். உடனே மாற்றி ஒரு 2 வருஷம் தொல்லை. எனக்கு ஒரு 20 வருஷமாக தெரியும் அந்த பாசத்தை. ஆனால் நமக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்தவித ஆயுதமும். இன்றைக்கி இருக்கிற நிலைமை, தேசத்திற்காக நம்ம ஜெபிக்கணும். அடுத்து நம்ம லைஃப் மாடல் லைஃப்பாக மாறணும், சாட்சியம் விட்னஸ் லைஃப்பாக மாறணும். விட்னஸ் லைஃப்பாக மாறுறப்போ நமக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்தவித ஆயுதமும். அவன் சத்தம் போடாதன்னா மைக் ஆஃப் பண்ணிட்டு பேசுவேன். அவன் சத்தம் நின்றுப்போம், அவன் சத்தம் நின்றுப்போங்க, வராதுங்க. ஏன்னா நீங்களும் நான் ஆராதிக்க கடவுள் யாரு? உயிர் உள்ளவர், பெரியவர், ஜீவிக்கிறவர். எரேமியா 10:10 வாழும் கடவுளவர், வாழும் கடவுளவர். அதுதான் முக்கியம். ஏசாயா சங்கீதம் 115, ஏசாயா 44, எரேமியா 10. இன்னைக்கு ஒரு இடத்துல வாசித்தேன், அதே இதை எந்த இடம் நான் விட்டுட்டேன். காலையில் அவைகள் பேசாது, நடக்காது. நீங்கள் நான் ஆராதிக்கும் கடவுள் உயிர் உள்ளவர், ஒரு நோக்கத்தோடு உங்களிலும் அழைத்திருக்கிறார். அழைத்த ஒரு உண்மை உள்ளவர். அந்த உண்மையுள்ள கடவுள்கிட்ட ஒரு சாட்சியான வாழ்வு நம்ம கொடுக்குறப்போ நிச்சயமாகவே உனக்கு விரோதமாய், எனக்கு விரோதமாய், நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்தவித ஆயுதமும் வாய்க்காதே போகும். அந்த ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அந்த வாய்க்காதே போகணுன்னா சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும். இப்போ இதில் யாரெல்லாம் ஒருத்தருக்கு பேச மாட்டீங்களோ, யாரெல்லாம் பக்கத்தில் சர்ச்சை இருக்கீங்களோ, யார் பார்த்தாலும் பாஸ்டர்ஸ் மீட்டிங் என்ன பண்ணுறீங்க, சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது. போன வாரம் பாஸ்டர்ஸ் மீட்டிங் இதுதான் மெசேஜ். 133:1 அந்த ப்ரெஸ் கார்டுக்கு ஒரு 200 ரூபா அனுப்பின உடனே நெட்டில் ஒரு நோட்டீஸை போட்டு அனுப்பிடுறார். ஜெவமணி நோட்டீஸ் போடுங்க. ஜெவமணிட்டு ஆண்டவர் என்ன வசனம் சொல்கிறாரோ அந்த வசனத்தை என்ன பண்ணுங்க, மேலே போடுங்க. இல்லை உங்கள் வாக்கு தத்தத்தை போடுங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம் நீங்கள் அட்டை போட்டோ, கோடு போட்டோ, காலண்டர் போட்டோ கொடுக்குறீங்களே, அதை போடுங்க. ஆனால் நமக்குள்ளே என்ன இருக்கணும்? யூனிட்டி இருக்கணும். பக்கத்து சர்ச்சு என்ன பண்ணணும்? பேசணும். பிடிக்கவே இல்லை, தோத்திரம் சொல்லுங்கள். எனக்கு பிடிக்கவே இல்லை. காலையில் ஒருத்தரை எனக்கு ரொம்ப விரோதமாக குழி வெட்டிக்கிட்டே இருக்கான். ஆனால் காலையில் 10 தோத்திரம் சொல்லிட்டேன், அவ்வளோதான். அதுக்கு மேலே வச்சுக்கல, தோத்திரம் எனக்கு வந்தேன். நம்ம சண்டை போட்டால் என்ன நடக்காது? நம்ம யார்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுறோம்? வானத்தை மேம்படுத்த ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அந்த ஐக்கியம் வந்துட்டா இந்த தேசம் 100% கிறிஸ்டின்.
இன்றைக்கி தேவை பாஸ்டர்ஸுடைய ஜெபம் எல்லாத்துக்கும் வேணும். எனக்கு ஜெபம் பண்ணுங்கள், உங்களுக்கு ஜெபம் பண்ணுங்கள், உங்கள் வீட்டுக்கு ஜெபம் பண்ணுங்கள், திருச்சபைக்கு ஃபோன் பண்ணுங்கள், தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள். தினமும் கூடி வாரம் ஜெபம் பண்ணுங்கள், தினமும் கூட கூடி ஜெபம் பண்ணுங்கள். நம்முடைய ஜெபம் கேட்கப்படும், நிச்சயமாக ஒரு மாற்றம் வரும், நிச்சயமாக ஒரு எழுப்புதல் தேசத்தில் ஏற்படும், இந்தியா சந்திக்கப்படும். எப்போ எங்கே கடைசியாக முடிக்க போகிறோம்? ரோம பேரரசில் அந்த நீரோ மன்னன் 1ஆம் நூற்றாண்டு, நீரோ மன்னன் 1ஆம் நூற்றாண்டு இருக்க கிறிஸ்தவனெல்லாம் கொன்று கூச்சான். சிலுவையில் கட்டிடுவானா, ஆணியில் கை காலை கட்டி சிலுவையில் கட்டி சிலுவை மேலே குட்டி தொங்க விட்டுருவானா. அந்தரத்தில் சிலுவை ஆடுமா, கீழே நெருப்பை மூட்டிடுவானா, நெருப்பை மூட்டிட்டு அதில் மாமிசம் சுட்டு சாப்பிடுவாராம், சிக்கன் கறி சுட்டு சாப்பிடுவாராம். அவர் சொன்னாராம், நான் என் காலத்துக்குள்ளே ஒரு கிறிஸ்தவன் இந்தியாவில் ரோம் நாட்டில் இருக்கக்கூடாது, நானா காலி பண்ணிட்டு தான் போவேன். நானா எதிரியோட சண்டை வந்துச்சு, அம்பு குத்திச்சு, மார்பில் அம்பு குத்தி ரத்தம் போய்கிட்டு இருக்க சாக போகிறான். அப்படியே பிஏ கூப்பிட்றான், டேய் சாக போகிறேன், இன்னும் பிழைக்க முடியாது. கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்களை கொண்டிருக்கேன், ஆயிரத்துக்கு மேலே கொண்டுட்டேன், பொருடான்ட்டேன், எல்லாம் கொண்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போ ஒரு கிறிஸ்தவன் இல்லையா காலி ஆகிட்டானான்னு கேட்டாரான். அவன் சொன்னானா, நீங்கள் வந்ததை விட 1000 மடங்கு அதிகமாகிட்டாங்க கிறிஸ்தவர். நானா இதுதான் இந்தியா. இதே இந்தியாவில் இந்த நிலைமை ஏற்படணுங்க. அதுக்கு உங்களுடைய ஜெபம் என்னுடைய ஜெபம் தாங்க. தேசத்தில் நீங்கள் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுவோங்க, ஜெபத்தில் ஒரு குறிப்பிட்ட டைம் தேசத்திற்காக, தமிழகத்துக்காக, வாழும் சென்னைக்காக, இந்தியா தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு மாவட்டத்திற்காக, இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு மாநிலத்திற்காக, உங்களுக்கு எத்தனை மாநிலத்தில் தான் மாநிலத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. இன்றைக்கி ஜெபிக்க 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 ஆவியான உங்களை வழி நடத்துவார். உங்கள் திருச்சபை நிறைஞ்சிக்கிட்டே இருக்கும். உங்களை எல்லா வல்லமையினாலும் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணுவார். தேசத்திற்காக ஜெபிக்க ஜெபிக்க உங்களுடைய அபிஷேகம், நம்முடைய அபிஷேகம் அதிகமாகிக்கிட்டே இருக்கும். அபிஷேகத்துக்காக நான் இயேசு விடுவிக்கிறார் 4 மாவடி போகணுன்னு இல்லை, அபிஷேகத்துக்காக அவர் ஒரு மீட்டிங் நடத்துகிறார் அங்கே போகணும் இல்லை. அபிஷேகம் நீங்கள் உங்கள் திருச்சபையிலேருந்து இதே மாதிரி ஜெபிச்சு பாருங்கள், அபிஷேகம் உங்கள் மேலே இறங்கிக்கிட்டே இருக்கும். ஆண்டவர் எல்லா நிலையிலும் உயர்த்தும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். நீங்களும் அபிஷேகம் அநினையாக மாறலாம், நீங்களும் அநினையாக மாறலாம். இதுக்கு ஒரு குவாலிஃபிகேஷனுமே கிடையாது. பிஷப் ஆகிறதுக்கோ பாஸாக இருக்கோ எந்த குவாலிஃபிகேஷனும் பைபிளில் இல்லை. பார்த்தாரு, என்னப்பான்னாரு, ஹூ அறிவுன்னாரு, நீ உரைக்கிற கிறிஸ்துனாரு. இப்போ நான் என்ன செய்யணும்? முடிஞ்சு போச்சு ஆட்டம். இதுதான் ஆர்டினேஷன். ஆர்டினேஷன் இவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. அப்போ நீங்களும் நானும் இந்த தேசத்தில் உயர்த்தப்பட வேண்டும் என்றால் ஆண்டவருக்குள்ளே வாழ்வோம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஒரு நிமிஷம் கண்களை மூடி, தகப்பனை எங்களோடு பேசியிருக்கீங்க, நன்றி தகப்பனை, எங்களை ஆசீர்வதிங்க தகப்பனை நோக்கி பார்ப்போமா. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தேடாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தேடாது. ஆம் தகப்பனே, என்று மாறாதவர் இந்த ஐக்கியத்தில் டு நாட் சேஞ்ச் எனி டைம். எப்பொழுதுமே நீங்கள் மாறுறதில்லப்பா. நீங்கள் சொன்னது தான்ப்பா, நீங்கள் சொல்ல ஆகும், நீ கட்டளையிட நிற்கும் தகப்பனே. என் நாமத்தினால் எவைகளை கேட்டால் அவைகளை தருவேன், கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொன்னீங்கப்பா. ஒரு விசை கூட ஆரோன் குடும்பத்தாரை, இஸ்ரவேல் குடும்பத்தாரை கர்த்தரை நம்புங்கள். நம்மை நினைத்திருக்கிறார், ஆசீர்வதிப்பார். நம்முடைய தாழ்மையில் நினைத்தரை துதியுங்கள், நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அந்த வார்த்தையின்படி தகப்பனே வந்திருக்கிற உம்முடைய ஊழியர்களப்பா, ஒவ்வொருவருக்கும் ஒரு தாளந்தை கொடுங்க, ஆசீர்வதிங்கப்பா. எந்த தாளந்துக்காக, எந்த அபிஷேகத்திற்காக, எந்த விடுதலைக்காக அவங்க ஜெபிக்கிறாங்களோ திருச்சபை நிரம்பி வழியணும்ப்பா. என் திருச்சபைக்கு நல்ல இடம் இல்லை, நல்ல இடம் வேணும். என் திருச்சபை அருகில் இருக்க அந்த மோசமான அந்த ஒரு சகோதரர் மாற்றப்படணும், அவர் ஒரு சாட்சியாக எழுப்பணும். அப்படி அர்ப்பணிப்போடு ஜெபிக்கிற அந்த அன்பு சகோதரி தகப்பனை, ஒரு விசை கூட எனக்கு திருச்சபை நல்ல வழி இல்லை, எனக்கு ஒரு நல்ல வழி வேணும்ப்பா, என் கஷ்டங்கள் மாற்றப்படணும்,
ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த பிள்ளைகள் மத்தியில் உடைய பிரசனை இறங்கட்டும். எங்களை ஆசீர்வதிக்க. என்ன நோக்கத்தோடு இந்த என்று மாறாதவர் ஊழியங்களை நீங்கள் நடத்துகிறீங்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுங்க. அநேக ஊழியர் ஐக்கியங்கள் ஒன்றாக இணைந்திருக்கிறோம்ப்பா. எங்களுக்குள்ள ஒரு ஒருமனத்தை தாங்க. எனக்கு இருக்கிற பெருமை, எங்களுக்குள்ள இருக்கிற பெருமையை நீக்கி போடுங்க. உங்களுடைய பிரசன வழியத்தில் எங்களோடு இருக்கட்டும். மீட்பர் இயேசு மூலம் ஜெபம் கேளும் அன்பின் தகப்பனே, ஆமென்.